பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 18வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். யெகோவா தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷாலோம் சமாதானம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஷம்மா தம் சமூகம் அளிப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எங்கள் ஜெயக்கொடியானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இலியோன் உன்னதமான கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரோஹி எங்கள் மேய்ப்பரானவரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சிட்கேனு நீதியாயிருக்கிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா மெகாதீஸ் பரிசுத்தமாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ரஃபா சுகமளிக்கிற தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா ஒசேனு உருவாக்குகிற கர்த்தரே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலோஹேனு எங்களுடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலுஹா உம்முடைய தேவனே மக்கு ஸ்தோத்திரம். யெகோவா எலுஹே என் தேவனே மக்கு ஸ்தோத்திரம். எலுஹீம் எங்கும் நிறைந்தவரே மக்கு ஸ்தோத்திரம். எல்ஷடாய் சர்வ வல்லமை உள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே மக்கு ஸ்தோத்திரம். யூதா கோத்திரத்து சிங்கமே மக்கு ஸ்தோத்திரம். ஈசாயின் அடிமரமே மக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரன் எனப்பட்டவரே மக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேல் என்றுமுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவபலி ஆனவரே மக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் கிரிகளை அழித்து அவன் தலையை சிலுவையில் நசுக்கினவரே மக்கு ஸ்தோத்திரம். மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தீரே மக்கு ஸ்தோத்திரம். 3வது நாளில் உயிரோடு எழுந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் எங்களுக்காக வரப்போகிறவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நுகங்களையும் கட்டுகளையும் மறுப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். சத்ரு வெள்ளம் போல் வரும்பொழுது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுபவரே மக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்றீரே மக்கு ஸ்தோத்திரம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றவரே மக்கு ஸ்தோத்திரம். வழுவாதபடி எங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய கண்கள் யாவும் உம்மை காணப்போவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம் எங்கள் பிதாவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். இந்த நாளிலும் கூட ஆசீர்வதிப்பேன் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஆதியாகமம் 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 12:2-3. உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உபாகமம் 28:6. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எசேக்கியேல் 34:26. நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். மல்கியா 3:10. நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். சங்கீதம் 128:5-6. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிக்கிறோம். என் தகப்பனே, எங்களுக்கு இறங்குவீராக. ஏற்ற வேளையில் உம்முடைய கிருபைகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை, உம்முடைய இரக்கங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க எங்களையும் அப்பா எங்கள் குடும்பத்தையும் சபையும் கர்த்தாவை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியுங்கப்பா. தகப்பனே, நீர் எங்களை வழிநடத்துவீராக. நீர் எங்களை போதிப்பீராக. தகப்பனே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட ராஜா, உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுக்கப் போகிற ஸ்தோத்திர பலிகள், துதி பாடல்கள், ஜெப விண்ணப்பங்கள், வேத வாசிப்பு, தேவ ஆவியானவர் எங்களோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தைகள்,
சாட்சி பகுதிகள், திருவிருந்து, முடிவு ஜெபம் என்று தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவாதி தேவன் நீர் மகிமையடையும்படியாக சகலத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுமக்கா. அப்பா பிதாவே, உம்முடைய ஆலயத்துக்கு வர இருக்க எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்கப்பா. எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே. அப்பா பிதாவே, எங்களை முற்றிலுமாக தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய இரக்கம், கிருபை, தயவு எங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யாதபடிக்கு எல்லா தீமைகளில் இருந்தும் முற்றிலும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கே மகிமை செலுத்தினோம். கோடான கொடி ஸ்தோத்திரங்கள். உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேத ஆசிரியர்கள், விசுவாச குடும்பங்கள் என்று பேர் பேராய் கர்த்தர் நீர் தொடுவீராக. தகப்பனே, சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க. ஆமீன் பிதாவே. அக்கினி ஜுவாலையா எங்களை ஒவ்வொருவரும் நீர் மாற்றியருளும். செல்லுகிற இடமெல்லாம் வார்த்தையை பிரஸ்தாபப்படுத்தவும் ஆண்டவரே, ஆத்தும் ஆதாயம் உண்டாகத்தக்கதான கிருபை தாங்க. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆமீன் தகப்பனே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார கிரியைகள் நசரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே கட்டி நிர்மூலமாக்குகிறோம். என் ஆவியானவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொறாமை, எரிச்சல், கந்திஷ்டி, வன்கண்ணி, நாவின் கிரிகளை தேவனுடைய பரிசுத்த அக்கினினால சுட்டெரித்து போடுகிறோம் என் தகப்பனே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்த கோட்டைக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் எல்லாம் தேவரீர் அப்பா நீர் எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்க. உம்முடைய பரலோக திட்டத்தை உணர்ந்து அதன்படி நடக்க கிருபை தாரும். எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.